ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு பார்ட்டில் எப்படி குடஞ்சி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த சைடில் ஷோல்டர் இணைக்கிற இடத்துல லைட்டாக பிசுறு இருக்குது. அதை லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் வராது. ரெண்டு துணியுமே சேமாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். கழுத்து சைடு நம்ம இப்போ கட் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு மெயின் கையை இணைக்கும் பொழுது ஃப்ரண்ட்டு பார்ட்டில் நம்ம குடஞ்சி கட் பண்ணணும். இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு மெயின். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடை அப்படியே விட்டுருங்க. ஃப்ரண்ட்டு பகுதியில் மட்டும் பாருங்கள், சைடில் இருந்து ஒரு 2.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் நம்ம இணைச்சிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு 3 இன்ச்சில் இது போல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எதுக்காக மார்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த டாட் பிடிச்சிருக்க அந்த சென்ட்ரு பகுதியில் மட்டும்தான் நம்ம குடஞ்சி கட் பண்ணணும். மேலே வரைக்கும் ஷோல்டர் வரைக்கும் குடஞ்சி கட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த இடம் அந்த டாட் பிடிச்சிருக்க இடத்துல இந்த இடத்துல மட்டும் நம்ம கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் ஹைட்டில் இது போல் நம்ம குடஞ்சி கட் பண்ணிடணும். இப்போ பேக் சைடில் லைட்டாக இருக்கக்கூடிய பீஸரை லைட்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் குடஞ்சி கட் பண்ணணும். ஆரம்பத்தில் நிறையா பேர் கட் பண்ணும் போதே குடஞ்சி கட் பண்ணிடுவாங்க. நான் எப்போதுமே கையை இணைக்கும் போது தான் இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இது வரைக்குமே ஃபுல்லாக குடஞ்சி கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சும்மா ரஃப்பாக தான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே குடஞ்சி வெட்டினதை இதிலருந்தே இது வரைக்குமே குடஞ்சி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் போடும் பொழுது கழுத்துக்கும் இந்த ஷோல்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக சுருக்கங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் குடஞ்சி கட் பண்ணனால தான் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் தயவு செய்து இனிமேல் இங்கே மேலே வரைக்கும் குடஞ்சி கட் பண்ணக்கூடாது. இந்த இடம் மட்டும்தான் நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடம் இந்த சென்ட்ரு பகுதியில் மட்டும்தான் நம்ம குறைஞ்சி கட் பண்ணணும். அதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே ஒரு 2.5 இன்ச்சும் ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சு ஹைட்டில் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சென்ட்ரு பகுதியில் மட்டும் நம்ம குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு மட்டும்தான் குடஞ்சி கட் பண்ணணும். இனிமேலும் இது வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இது வரைக்கும் கட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே நம்ம ப்ளவுஸ் போடும் பொழுதே வலுவலுன்னே அழகாகவே இருக்காது. அப்படியே சுருக்கங்கள் அங்கனங்கன இப்படி கிராஸாக இழுத்துக்கிட்டு இருக்கும். அது இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக குடஞ்சி கட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி சுருக்கம் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ளவுஸில் சின்ன நுணுக்கங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ளவுஸுக்குமே எந்த விதமான மிஸ்டேக் வராமல் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.